ஒரு உயிரினத்திற்கு தான் வாழ்வதற்கு எவையெல்லாம் தூணாக இருக்கிறதோ அவற்றின் உறுதித்தன்மையை குன்றவிடாமல் பார்த்து கொள்ள வேண்டும். இதோடு நில்லாமல் தூணாக இருப்பனவற்றின் உறுதித்தன்மையை அதிகரிக்கவும் முயற்சிக்க வேண்டும். தூண் என்பது கூடவே பயணிக்கவும் செய்யும். சில இடங்களில் இந்த தூணாக இருப்பவை எல்லாம் மேற்கொள்ளவிருப்பவைக்கேற்றாற்போல் ஆரம்பத்தை மட்டும் துவங்கி வைத்து சென்றுவிடும். எதுவாக இருந்தாலும் சரி, தூணாக இருப்பவற்றின் உறுதித்தன்மையின் மீது கவனம் செலுத்துவது என்பது உத்தம காரியமாக இயற்கையின் கண்ணோட்டத்தில் காணப்படும். இந்த தூண் என்பது பொருள் வடிவிலும் இருக்கலாம், கற்பனை அளவிலும் இருந்து செயல்படும். பொருள் வடிவில் என்று கூறுகையில், ஒரு வீட்டிற்கு அடித்தளம் என்னும் அஸ்திவாரமே வீட்டை ஆண்டாண்டு காலத்திற்கும் நிலைத்து நிற்கச் செய்யும். இந்த இடத்தில் அஸ்திவாரம்தான் ஒரு வீட்டிற்கு தூண். இந்த அஸ்திவாரத்தை உறுதியாக இருக்கும்படி பார்த்து கொண்டும் உறுதித்தன்மையை குன்றும்படியான செயல்களை செய்யாமல் இருப்பதுமே சிறந்தது. ஒரு எழுதுகோலுக்கு எழுதுவதற்கு தேவையான மையானது எவ்வளவு முக்கியம் என்பது எழுதும் எண்ணம் உடையோர்க்கும் எழுதும் தருவாயில் இருப்பவர்க்கு மட்டும்தான் புரியும். மையானது இருந்தால்தான் ஒரு எழுதுகோலுக்கு மரியாதை கிடைக்கும். எழுதுகோலுக்கு தூணாக இருக்கும் மையின் உறுதித்தன்மையை கவனிப்பதே எழுதுவோர்க்கு உத்தம காரியமாகும். இது போன்றே நிறைய பொருட்கள் நிறையவற்றுக்கு தூணாக துணை நிற்கும். இந்த தூண் என்பது கற்பனை வடிவில் எவ்வாறு இருக்கும் என்று கேட்டால், ஒரு உயிரினம் மற்றொரு உயிரினத்திற்கு தூணாக இருக்கும். தனது சக உயிரினத்தின் கடினமான மற்றும் சங்கடம் நிறைந்த சூழலில் ஆறுதல் தரும் வார்த்தைகளை கூறியும் தூணாக துணை நிற்கும். மனதளவில் ஒரு உயிரினத்திற்கு என்ன தேவைப்படுகிறதோ அதை கொடுப்பதுதான் கற்பனை அளவில் இருக்கும் தூண் என்று சொல்லலாம். விடை தெரியாமல் திரியும் மனதிற்கு விடையை கொண்டு வந்து சேர்க்கும்படி செய்வதும் ஒரு தூண் போன்ற உதவிதான். மலையளவு துக்கத்துடன் இருக்கும் மனதை பனி போல் கரைந்தோடுவதற்கு தேவையானவற்றை எண்ணம் அளவில் கொண்டு வந்து சேர்ப்பதும் ஒரு வகை தூண்தான். அழுகை நிறைந்த நிலையை ஆனந்தம் நிறைந்த நிலையாக மாற்றுவதே துணையாக இருக்கும் தூண் என்னும் துணை என்று சொன்னால் மிகையாகாது. உறுதித்தன்மையை பார்த்து கொள்வதற்கு தூணாக இருப்பனவற்றின் மூலக்கூறுகளை கண்டறிய வேண்டும். மூலக்கூறுகள் அனைத்தும் சரியானதாகவும் ஏற்புடையதாகவும் இருக்குமாயின் தூணாக இருப்பவற்றின் உறுதித்தன்மை பலமாக இருக்கிறது என்று அர்த்தம். இந்த மூலக்கூறுகளில் குறைகளும் தவறுகளும் ஏற்புடையதாகவும் இல்லாமல் இருந்தால் பிறகு நிச்சயம் தூணாக இருப்பவை முழுமையாக உதவி கரங்களை நீட்ட முடியாது. இவ்வளவு ஏன், உதவி செய்ய முன்வரவே முடியாது என்று கூட கூறலாம். எழுதுவதற்கு மை என்பது தூணாக இருந்தால் கூட எந்த வண்ண மையானது தேவைப்படுகிறதோ அந்த வண்ண மையின் உறுதித்தன்மையை உறுதிப்படுத்த வேண்டும். அப்பொழுதுதான் நினைத்த வண்ணத்தில் நினைத்தவற்றை எழுத இயலும். என்ன வண்ண மையாகப்பட்டது தேவைப்படுகிறதோ தூணின் உறுதித்தன்மையாக இருக்கும் அந்த வண்ணத்தில் கலப்படம் இருந்தாலோ அல்லது நினைத்த வண்ணத்திற்கு பதில் வேறு வண்ணம் இருந்தாலோ நினைத்தவை தூணாக வந்து அமையவில்லை என்றே அர்த்தம். கற்பனையளவில் தூணாக இருப்பவற்றின் மூலக்கூறுகளும் சரியாக இருக்குமா என்பதை முழுமையாக ஆராய வேண்டும். உதாரணத்திற்கு, கேள்விக்கேற்ற விடையை ஒருவர் உறுதுணையாக இருந்து உதவி செய்து கூறுகையில் கூறும் விடையில் கலப்படம் ஏதும் இருக்கிறதா அல்லது சரியான விடையைத்தான் கூறுகிறோமா என்பதை ஆராய்ந்த பின்னரே கூற வேண்டும். இந்த இடத்தில் தூணாக இருக்கும் விடையின் மூலக்கூறான சரியான கருத்து தவறான கலப்படம் நிறைந்த கருத்துகளில் சரியான உண்மையான தர்ம வழியில் இருக்கும் விடையே சரியான மூலக்கூறிலிருந்து கிடைத்த விடை என்று அர்த்தம். இந்த வகையில் கிடைத்த விடையே ஒரு சிறந்த தூணாக இருந்து
கேள்விக்கேற்ற சரியான மற்றும் மகத்துவம் நிறைந்த விடையாக இருக்கும்.